நேம் எது வேணாலும் குடுக்கலாம். உங்களோட நேம் நீங்க வாலெட்டுக்கு எந்த அட்ரஸ் குடுக்குறீங்களோ, எக்ஸாம்பிள்க்கு நான் வாசுகி லக்ஷ்மன் குடுத்துருக்கேன். அந்த மாரி இந்த இடத்துல வாலெட்டோட நேம் குடுத்துக்கோங்க. அடுத்தது லாங்குவேஜ். நம்ம ஆப்வியஸ்லி இங்கிலீஷ் தான். அடுத்தது பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ். பாஸ்வேர்டு ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் ப்ராசஸ்க்கும் நமக்கு இந்த பாஸ்வேர்டு தான் கேட்பாங்க. பாஸ்வேர்டு இன்கேஸ் ஏதாவது நீங்க தப்பா என்டர் பண்ணிட்டீங்க, இல்லாட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, காயின் மூவ் பண்றது ரொம்ப சிரமம் ஆயிடும். ஸோ பாஸ்வேர்டு ரொம்ப கிளியரா குடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் குடுத்து கிரியேட் வாலெட்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, வாலெட் கிரியேட் ஆயிடும். பாஸ்வேர்டுக்கு உங்களோட இஷ்டம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ், லெட்டர்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் குடுத்து வாலெட் கிரியேட் பண்ணிக்கோங்க. வாலெட் கிரியேட் பண்ணதையும் இந்த மாரி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்ப நான் என்னோடத ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இங்க பாஸ்வேர்டு தான் கேக்குறாங்க. பாஸ்வேர்ட் நம்ம கரெக்ட்டா என்டர் பண்ணணும். என்னோட வாலெட்ட நான் ஓப்பன் பண்றேன் இப்போ. லோட் ஆகுது. நீங்க பாஸ்வேர்டு கரெக்ட்டா குடுக்கணும். எவ்ளோ வாலெட்ஸ் வேணாலும் இந்த மாரி நேம்ஸ்ல நீங்க வச்சுக்கலாம். இப்ப இதுதாங்க நம்ம பெல்டெக்ஸோட எலக்ட்ரான் வாலெட் பிரிண்ட் வியூ. அதாவது டேஷ்போர்டுன்னே சொல்லலாம். ஃபுல் வியூ. இதுல இங்க நம்ம நேம் குடுத்திருப்போம்லங்க. கிரியேட் வாலெட்ன்னு குடுத்து நம்ம நேம் குடுத்திருப்போம்ல. நீங்க என்ன நேம் குடுத்திருக்கீங்களோ அது வந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். எனக்கு பாருங்க வாசுகி லக்ஷ்மன் டிஸ்ப்ளே ஆகுது. அடுத்தது பேலன்ஸ் 5 பிடிஎக்ஸ். பிடிஎக்ஸ் அப்படின்னா நம்மளோட பெல்டெக்ஸ் காயினோட காயின் நேமு பிடிஎக்ஸ். நான் வந்து 5 அப்படிங்கிறதுனா 5 காயின்ஸ் வந்து நான் இங்க வச்சிருக்கேன். நான் செக்கிங்காக இங்க பிட்கோயின்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். அந்த காயின் தான் இது. 5 காயின் வந்து வச்சிருக்கோம். நம்ம ஸ்டோரேஜ் நம்ம எவ்வளோ காயின்ஸ் இங்க ஸ்டோர் பண்றோமோ, அந்த காயின் வந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். அடுத்தது இங்க நம்பர்ஸ் இருக்குல்லங்க. இது என்னன்னா அட்ரஸ். இதுதான் வந்து அட்ரஸ். இங்க கிரீன் கலர பிரஸ் பண்ணோம்னா காப்பி அட்ரஸ்ன்னு காட்டும். இந்த அட்ரஸ நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் எலக்ட்ரான் வாலெட்டோட நம்ம அட்ரஸ். எல்லாம் இப்ப பிட்கொய்வாக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் பிட்கொய்வாக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. ஜிசிசி ஹப்புக்கு அட்ரஸ் இருக்கு. சேம் பெல்டெக்ஸோட எலக்ட்ரான் வாலெட்டோட அட்ரஸ் இதுதான். இந்த அட்ரஸ வந்து நீங்க டைரக்ட்டா பிட்கொய்வ எக்ஸ்சேஞ்ச்ல போய் குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு காப்பி ஆயிடும். இதுல இருந்து செண்ட், ரிசீவ் எல்லாம் பண்ணிக்கலாங்க. அட்ரஸ் அப்படின்னா இதுதான். இந்த கேரக்டர எந்த சேஞ்சும் பண்ணாம கரெக்ட்டா காப்பி பேஸ்ட் நம்ம பண்ணிக்கணும். நான் வந்து ஆல்ரெடி நாங்க பிட்கொய்வா எக்ஸ்சேஞ்ச் ஒர்க் ஷாப் நான் கண்டக்ட் பண்ணோம். அதுல வித்ட்ரால வந்து ஜிசி ஹப்ல இருந்து லோட் பேலன்ஸ் அட்ரஸ் எப்படி பண்றதுன்னு சொன்னோம். நாளைக்கும் இந்த செக்ஷன் இருக்கு எக்ஸ்சேஞ்சஸ் பத்தி. ஸோ அந்த செக்ஷன்ல வந்து இந்த அட்ரஸ நம்ம சென்ட் பண்றத பத்தி பார்க்கலாங்க. இப்ப பிட்கொய்வால நம்ம இந்த அட்ரஸ் குடுத்தோம்னா, இந்த அட்ரஸ்க்கு நம்ம காயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இப்ப இங்க செண்ட் குடுக்கலாம், ரிசீவ் குடுக்கலாம். ஆப்ஷன் இருக்கு. மாஸ்டர் நோடு, அட்வான்ஸ் இதெல்லாம் ஃபீச்சர்ஸ்ங்க. இப்ப நார்மலா இப்ப நான் இங்க ரிசீவ்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி வந்து இங்க கீழ இருக்கு. டிரான்சாக்ஷன்ல ரிசீவ்ட் ஆயிருக்கு. 5 காயின் வந்து எனக்கு வந்திருக்கு. 5 டேஸ்க்கு முன்னாடி. 5 டேஸ்க்கு முன்னாடி நான் சென்ட் பண்ணேன். பிட்கொய்வா எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து இதுக்கு சென்ட் பண்ணேன். அந்த அட்ரஸ்ல இருந்து எல்லாம் எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. இப்ப நம்ம இங்க வாலெட்ல 5 காயின் வச்சிருக்கோம். இத வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு இல்லாட்டி இது வந்து ஃபுல்லா 360 டிகிரி வியூ ஆகும். 360 டிகிரி சென்ட் பண்ணலாங்க. இந்த வாலெட்ல இருந்து நம்ம ஜிசிசி ஹப்புக்கும் சென்ட் பண்ணலாம். எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் சென்ட் பண்ணலாம். அது எப்படின்னா, ஒண்ணும் இல்ல. நம்ம எவ்ளோ காயின் வச்சிருக்கோமோ அந்த காயின சென்ட் பண்ணிக்கலாங்க. சென்ட்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட்னா நம்ம எவ்ளோ காயின் வச்சிருக்கோமோ அந்த காயின இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். நம்ம வச்சிருக்கிற காயினுக்கு என்டர். இப்ப வந்து நம்ம கிட்ட 5 காயின் இருக்கு. 5ன்னு குடுத்து அப்புறம் அட்ரஸ். இந்த அட்ரஸ் இந்த இடத்துல என்னன்னா, நம்ம ஜிசிசி ஹப்ல நம்மளுக்கு ஒரு லோட் பேலன்ஸ் அட்ரஸ் குடுத்திருப்பாங்கல்ல, அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிறலாம். அதர்வைஸ் பிட்கொய்வா அட்ரஸ்க்கு அனுப்பலாம். இல்லன்னா ஆண்ட்ராய்டு வாலெட் இருக்குல்ல, மத்த வாலெட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மெயினா அட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம பெர்சனல் ரெசிடென்சியல் பர்ப்பஸ் நம்ம வீட்டுக்கு அட்ரஸ் இருக்குல்லங்க. டோர் நம்பர் போட்ட ஒரு அட்ரஸ் இருக்குல்ல, அதே மாரி வாலெட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ் மூலியம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நம்ம இந்த இடத்துல அட்ரஸ்ல எந்த அட்ரஸ் கிளிக் பண்ணாலும் நமக்கு காயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்புறம் நோட்ஸ் நம்ம எந்த பர்ப்பஸ்க்கு அனுப்புறோம் அந்த மாரி நம்ம
ஆப்ஷனல் தான் கொடுத்துட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா காயின் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிட்கோயிவா வேணா செஞ்சு பார்க்கலாங்க. பிட்கோயிவா ஓபன் பண்றேன். இதுல இருந்து அதாவது எலக்ட்ரான் வாலெட்ல இருந்து பிட்கோயிவாக்கு நம்ம எடுத்துட்டு போகலாம். பிட்கோயிவாக்கு எடுத்துட்டு போயிட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூ போல. ஒன் செகண்ட் நம்ம வந்துடுவாங்க. வெங்கடகிருஷ்ணன் இப்ப கேக்குதுங்களா? இப்போ ஓகே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நெட்வொர்க் சேலஞ்சஸ் இங்க கொஞ்சம் ரெய்னிங்கா இருக்கா, அதனால நெட்வொர்க் சேலஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பிட்காயினோட அட்ரஸ்க்கு நம்ம இதை சென்ட் பண்ணிட்டோம்னா நம்ம காயின் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அவ்வளவுதான். இது எலக்ட்ரான் வேலெட்டா? எலக்ட்ரான் வேலெட்ல நம்ம அட்ரஸ், எந்த அட்ரஸ் இங்க இருந்து நம்ம ஜிசிசி ஹப் கோட எடுத்துட்டு போலாம். அட்ரஸ்ல ஜிசிசி ஹப் கோட கொடுக்கலாம். அதே மாதிரி பிட் எக்ஸ்சேஞ்சஸோட அட்ரஸ் கொடுக்கலாம். அதர் வேலெட்ஸோட அட்ரஸ் கொடுத்துட்டு நம்ம இங்க சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து சென்ட் ஆயிடும். பெல்டெக்ஸோட வேலெட்ஸ் வந்து ரொம்ப சேஃப். இப்போ நம்ம பிட்காயிவா கூட ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் தான், அது நமக்கு யாருன்னு தெரியாது. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டர், ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ் அப்படின்னா நீங்க எலக்ட்ரான் வாலெட் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சேஃப். உங்களோட காயின் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். இதுல மாஸ்டர் நோட்ஸ் எல்லாம் இருக்கு. மாஸ்டர் நோட்ஸ் ஃபுல்லா வச்சு ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். இப்ப நம்ம இன்கேஸ் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நமக்கு காயின் வந்து பிளாக் ஆயிடுச்சு, ரெக்டிஃபை பண்றதுக்கு என்னன்னா இங்க செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. நீங்க உங்களோட பேஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மேல செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்ல ஷோ பிரைவேட் கீ இந்த இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது பாத்தீங்களா பாஸ்வேர்ட் கேக்குது. ஏன்னா நம்ம பாஸ்வேர்டுங்கிறது தான் இங்க வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, என் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணது இங்க பாருங்க சீட் வேர்ட் அப்படின்னு இருக்கு, வியூ கீஸ், அப்புறம் ஸ்பெண்ட் கீ. இந்த டேட்டாலாம் இருக்கா, இதெல்லாம் வந்து காப்பி பண்ணி சீட் வேர்டு ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோங்க. வியூ கீஸ், ஸ்பெண்ட் கீ 3 காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கீஸ் வந்து உங்களோட பர்சனலா இருக்கும். சரி, இது வந்து பர்சன் டு பர்சன் வந்து மாறும். பிரைவேட் கீஸ் அப்படின்னு சொல்றது இதுதான். நம்ம பெல்டெக்ஸ் காயினை ஒரு பிரைவேட் காயின், பிரைவேட் கீஸ் அப்படின்னு சொல்றது இதுதான். ஏன்னா வேற யாரும் உங்களோட காயின்
நமக்கு உரிமை கொண்டாட முடியாது. ஸோ இந்த கீஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இத ஸ்கிரீன்ஷாட் மாரி கூட எடுத்து வச்சுக்கோங்க. இல்லன்னா காப்பின்னு குடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு செட்டிங்ஸ்ல ஸ்டோரேஜ் குடுத்துருப்பீங்கல்ல, அந்த பிளேஸ்ல போய் ஸ்டோர் ஆயிடும். Who sent the private keys to any control your funds? சீட் வேர்டு கிளப் போர்டுல இது போய் காப்பி ஆயிடும். ஸோ சீட் வேர்டு, வியூ கீஸ், ஸ்பெண்ட் கீ நமக்கு ஏதாவது காயின் பிளாக் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கு இந்த 3 வேஸ் தான் மூலியமா தான் நம்ம காயின் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ செட்டிங்ஸ்ல இந்த கீஸ் குடுத்துக்கோங்க. அடுத்தது பாஸ்வேர்ட்ல நம்ம சேஞ்ச் பண்றதுனா பண்ணிக்கலாம். நம்ம வேலெட்டே வந்து நம்ம நெறைய வேலெட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம்னா, இப்ப நானே 2 வேலெட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்குள்ள. அந்த மாரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா, டெலீட் வேலெட்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, இப்ப டெலீட்ன்னு குடுத்துட்டா இந்த வேலெட் ஃபுல்லா நம்மளுக்கு டெலீட் ஆயிடும். காயின் இல்லாத டைம்ல நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேனேஜ் கீ இமேஜா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ரீஸ்கேன் வேலெட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ ஆச்சுனாலும் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாங்க. சென்ட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லங்க. சென்ட் அப்படின்னா நம்ம இந்த வேலெட்ல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற காயின வந்து அட்ரஸ்க்கு இந்த அட்ரஸ் நம்ம எந்த அட்ரஸ் வேணாலும் குடுக்கலாம். குடுத்து சென்ட்ன்னு குடுத்துட்டோம்னா, நமக்கு சென்ட் ஆயிடும். அந்த பர்ட்டிகுலர் அட்ரஸ்க்கு சென்ட் ஆயிடும். ஜிசிசி ஹப்போட அட்ரஸும் குடுக்கலாம். அதர் வேலெட்ஸ் அட்ரஸும் குடுக்கலாம். எக்ஸ்சேஞ்சஸோட அட்ரஸும் நம்ம குடுத்துக்கலாம். அடுத்தது ரிசீவ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, இங்க வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். எந்த அட்ரஸ்ல இருந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க வியூ பண்ணிக்கலாம். நான் வந்து 5 காயின் வந்து நான் சென்ட் பண்ணேன் எக்ஸ்சேஞ்சஸ்ல இருந்து. அந்த அட்ரஸ் அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து டிரான்சாக்ஷன் ஃபுல்லா நம்மளோட மாஸ்டர் நோட்ல ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஜிசிசி ஹப்ல எப்படி ஸ்டேக்கிங் பண்றோமோ, அதே மாரி எலக்ட்ரான் வாலெட்லயும் வந்து ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். அமௌண்ட் குடுத்து நம்ம வச்சிருக்கிற காயினுக்கு இங்க அமௌண்ட் குடுத்து ஸ்டேக் அப்படின்னு குடுத்துட்டோம்னா, ஸ்டேக்கிங் ஆயிடும். 15 to 30 டேஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ற மாரி வருங்க. அப்புறம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்க கான்டாக்ட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா, அந்த கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட ஜிசிசி ஹப்போட அட்ரஸ், நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் அட்ரஸ் கூட இங்க பிளஸ் குடுத்து நம்ம அட்ரஸ் குடுத்து, நேம் குடுத்து, சேவ் குடுத்துட்டோம்னா, நம்ம கான்டாக்ட் வரும். நம்ம ரிப்பீட்டடா ஒவ்வொரு டைம் போய் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிட்டு வர தேவையில்ல. இவ்ளோதாங்க எலக்ட்ரான் வாலெட். வெப் வேலட் அப்படிங்கிறது நம்ம ஆன் த ஸ்பாட்ல வந்து நம்ம கூகுள்ல ப்ரௌஸ் பண்ணி காயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். நம்மளோட நேம் எதுவும் குடுத்து இந்த மாரி கீஸ் அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. டைரக்ட்டா வந்து உங்களோட நேம்ல இருந்து நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஆனா எலக்ட்ரான் வேலட்ங்கிறது இண்டிவிஜுவலா நீங்க ஒரு வேலட் கிரியேட் பண்ணுவீங்க. உங்களோட வேலட்டுக்கு ஒரு பாஸ்வேர்ட் எல்லாம் செட் பண்ணுவீங்க. அப்புறம் அதுக்கு கீஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நான் எலக்ட்ரான் வேலட் தான் வந்து பெஸ்ட். இதே நீங்க மொபைல்ல தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஆண்ட்ராய்டு வாலெட் யூஸ் பண்ணுங்க. ஆண்ட்ராய்டு வாலெட்டும் சேமா இருக்கும். நீங்க நார்மலா ஆப் இன்ஸ்டால் பண்ற மாரி Play Store போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் மாரி பெல்டெக்ஸ் ஆண்ட்ராய்டு வாலெட்ன்னு டைப் பண்ணீங்கனாலே வரும். பெல்டெக்ஸ் இந்த சிம்பல் போட்டிருக்கும். செக் பண்ணிக்கோங்க. பெல்டெக்ஸ்ன்னே போட்டிருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் இதே மாரி எலக்ட்ரான் வாலெட் மாரியே தான் அந்த வாலெட்டும் இருக்கும். லேப்டாப்ல யூஸ் பண்றதுக்கு எலக்ட்ரான் வாலெட் நீங்க ஓனா யூஸ் பண்றீங்கன்னா, எலக்ட்ரான் வாலெட் தான் வந்து பெஸ்ட். எக்ஸிட் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம காயினோட டேட்டாஸ் பார்க்கலாம். இப்ப நம்ம பெல்டெக்ஸ் காயின் எல்லாருமே வந்து 1 செகண்ட். எக்ஸிட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம எல்லாருமே வந்து பெல்டெக்ஸ்க்குள்ள வந்தாச்சு. பெல்டெக்ஸ்ல கரண்டா நவம்பர் மந்த் நெறைய அப்டேட்ஸ் நடந்திருக்கு. அந்த அப்டேட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸ்லைட் ஷோ கொடுத்துருக்கேன். ஓகே, நவம்பர் அப்டேட்ஸ் நம்ம காயினோட அப்டேட்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து அப்டேஷன் குடுத்துட்டே இருப்பாங்க.
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதாவது அந்த மந்த் ஃபுல்லா என்னென்ன நடந்திருக்கு, நம்ம இந்தியால என்ன காயின பத்தி அப்டேட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து ஃபாரினர்ஸ்ல எந்தெந்த பிளேஸஸ்ல என்னென்ன அப்டேட்ஸ் நடந்திருக்கு. எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம பெல்டெக்ஸே வந்து மந்த்லி ஒன்ஸ் குடுப்பாங்க. அதுல நவம்பர் மந்த்ல என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியா வந்து இப்பதான் நம்ம கிரிப்டோ கரன்சி பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா ஃபாரின் கண்ட்ரில கிரிப்டோ கரன்சி ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம அ எல் சாவன்டோர் அப்படிங்கிற கண்ட்ரி இது வந்து எங்க இருக்குன்னா நார்த் அமெரிக்கால இருக்கும். அந்த ஒரு பிளேஸ் அந்த பிளேஸ்ல பிட்காயின் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சிட்டிய வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சிட்டில அ க டாக்ஸே இல்லாத ஒரு சிட்டியா வந்து வைக்க போறாங்க. இன்கம் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், கேப்பிட்டல் டாக்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு சிட்டி வந்து உருவாக்கணும். அந்த ஒரு மோட்டிவ்ல எல் சாவன்டோர் கண்ட்ரி முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது நைக்கு ஷூ கம்பெனி. இந்த கம்பெனி வந்து கிரிப்டோ வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சேல் ப்ராடக்ட்ட வந்து நம்ம மெட்டாவர்ஸ்ல வந்து பண்ணலான்ட்டு இருக்காங்க. மெட்டாவர்ஸ் அப்படின்னு என்னன்னா, டிஜிட்டல் வேர்ல்ட் அதாவது மாய உலகம். நம்ம Facebookே வந்து இப்ப மெட்டாவர்ஸ்குள்ள வந்து போயிடுச்சு. அதாவது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட மாய உலகம். இந்த கிளாஸஸ் மாரி இருக்கும்லங்க. கிளாஸஸ் மாரி ஒரு இயற் அ அத போட்டா வந்து நம்ம விர்ச்சுவல் உலகத்துல நம்ம இதே பிளேஸ்ல தான் இருப்போம். ஆனா நம்மள வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ள கொண்டு போற மாரி. அதான் மெட்டாவர்ஸு. யுஎஸ் சிட்டில ஒரு ஏர்போர்ட்ல ஒரு ஏடிஎம்மே வந்து வச்சிருக்காங்க. பிட்காயின்க்காக. நம்மளோட கிரிப்டோ கரன்சி உள்ள போகும்போதே வந்து நம்ம கரன்சியா குடுக்காம, யுஎஸ் டாலரா குடுக்காம, கிரிப்டோ கரன்சியாவே வந்து நம்ம குடுத்துக்கலாங்க. அந்த செட்டப் பண்ணியிருக்காங்க. நம்மளோட அ ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அவரே வந்து ஃபுல்லா கிரிப்டோ கரன்சி பேன்டெல்லாம் அவரே சொல்றாங்க. அவங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, டெரரிசம் இந்த மாரி எதுவுமே வந்து நம்ம கிரிப்டோ கரன்சி இல்லீகலா யூஸ் பண்ணிறக்கூடாது. இதனால இளைஞர்கள் வந்து அ தப்பான வழியில போயிறக்கூடாது. கெட்டவங்க கையில நம்மளோட கரன்சி போயிறக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு ரெகுலேட் மாரி பண்ணணும். அப்பதான் நம்ம காயினோட கிரிப்டோ கரன்சிய நம்ம மத்த எல்லா நாடும் வந்து அ அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி நம்மளும் வந்து ஒரு ஸ்கீம் மாரி கொண்டு வரணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடியோட ட்வீட்டே இங்க போட்டிருக்கு பாருங்க. டேக் a cryptocurrency or Bitcoin for example. It's important to all the democratic nations work together on this and ensure it does not end up in wrong hand which can spoil your youth. அதாவது தப்பானவங்க கையில போகக்கூடாது. அடுத்தது இளைஞர்களோட வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணக்கூடாது. சுதந்திர நாட்டுல ஒரு ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. அடுத்தது ரஷ்யால ஒரு மைனிங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ம் மைனிங் அப்படின்னா, நம்ம காயின் வந்து கிரியேட் பண்றது. அந்த மைனிங் ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரஷ்யால. அடுத்தது ஹாங்காங்ல நம்ம கிரிப்டோ கரன்சி இதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியே வந்து ஓப்பன் பண்ண போறாங்களாமா. ஹாங்காங்ல விர்ச்சுவல் இன்சூரன்ஸ் ஃபார் த டிஜிட்டல் அசெட்ஸ். நார்மலா நம்ம அ அசெட்ஸ் நம்ம சொத்து மதிப்புக்காக நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருப்பாங்கல்ல. இப்ப வீடே இருக்கு அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சி இருக்கும். அந்த மாரி நம்ம நம்ம டிஜிட்டல் அசெட்ஸ்க்காக நம்ம சொத்துக்காக ஒரு விர்ச்சுவல் இன்சூரன்ஸ் கம்பெனியே வந்து ஹாங்காங்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நவம்பர் மந்த்ல வந்து அப்டேட்ஸு. அடுத்து வெனிசுலா அந்த கண்ட்ரில வந்து கிரிப்டோ கரன்சிக்காக ஒரு ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூஷன் வந்து நடத்திட்டு வராங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா நியூவா வரப்போறவங்க மைனிங் பத்தி, ட்ரேடிங் பத்தி, நெட்வொர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பிளாக் செயின்ஸ் பத்தி ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூஷன் வந்து வெனிசுலால கண்டக்ட் பண்றாங்க. அடுத்தது டெல்காட்டி அடாப்ட்ஸ் த கிரிப்டா நம்ம கிரிப்டோ கரன்சி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அடாப்ட் பண்ணாக்க டெல்கட்டோன்னா நியூ டிசைடர் ரெக்கவர் த பிளாட்ஃபார்ம் வந்து அவலாஞ்சி பிளாக் செயின் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் செயின்குள்ள எல்லாரும் வரணும். கிரிப்டோ காயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக எல்லா ஸ்டேட்லயும் கண்ட்ரி நான் ஒரு
ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி அதாவது பெரும் சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க் மாதிரி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் அசட்ஸ்க்காக. அடுத்தது டான்சியானோ, இந்த கண்ட்ரியும் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து பிடிசினா பிட்காயினை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆஸ்திரேலியால பேஸ்பால் கிளப் பெர்த் ஹெட் டு பே த பிட்காயின் அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கே வந்து பிட்காயின் வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. அடுத்து ஏஎம்சி பிகின்ஸ் அடாப்ட் த பிடிசி. பெல்டெக்ஸ் காயின் வந்து நம்ம சிஇஓ அடான் கம்பெனி சிஇஓ அவரு வந்து பிட்காயினை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஃபேஷன் இண்டஸ்ட்ரீஸும் வந்து நம்ம கிரிப்டோ கரன்சி வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நியூ டெக்னாலஜி இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறங்காட்டி எல்லாமே ஃபாரினர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஓகே இனி ஃபியூச்சர் வந்து கிரிப்டோ கரன்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைவசி இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் பிளாக் செயின் செக்யூரிட்டி. இது வந்து ஒரு பிரைவசி காயின், இதனால தான் சொல்றோம் நம்மளோட பெல்டெக்ஸ் காயின் ஒரு பிரைவசி காயின். சேஃப்டி வைஸ் இப்போ நம்மளோட காயினுக்கு நம்ம தான் வந்து பொறுப்பு. இப்போ பேங்க் அப்படின்னா நம்ம பேங்க்ல நம்ம காயின் போட்டு நம்ம கரன்சி அமௌண்ட் போட்டு வச்சிருக்கோம்னா அது பேங்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்ணுவோம். ஆனா நம்ம பெல்டெக்ஸ்ல வந்து அந்த காயின் வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஸோ இது வந்து ஒரு பிரைவசி காயின், பிரைவசி ரிலேட்டட். பிரைவசி அண்ட் ஈத்தீரியம், அதாவது நம்ம பெல்டெக்ஸ் காயின் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போதே பிரைவசி காயினா கொண்டு வந்துட்டாங்க. ஆனா லீடு காயின்ஸ் எத்தீரியம் பிட்காயின் இதெல்லாத்துலயும் இப்பதான் வந்து படிப்படியா வந்து பிரைவசி செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் பிரைவசி காயின். 100 million ecosystem fund to be used research and development of ஒரு பிரைவசி அப்ளிகேஷனுக்காக 100 million ஃபண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா கண்ட்ரியும் வந்து இப்ப நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிப்டோ கரன்சிக்காகவே ஒரு கண்ட்ரி ஃபுல்லா கிரிப்டோ கரன்சிக்குன்னு சொல்லி ஒரு ஃபண்ட் வந்து அலாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் கிராஃப் வந்து பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சியோட மார்க்கெட்டு எப்படி இருக்கு, ஆல்ட் காயினோட மார்க்கெட் எப்படி இருக்கு, அந்த மாதிரி கிராஃப் வைஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நவம்பர் மந்த் நம்ம காயினோட நவம்பர் மந்த் அப்டேட்ஸ் அப்படின்னு இங்க ஷார்ட்டா 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் பிட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. அடுத்தது பெல்நெட் மாடல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரவைஸ்டு ஆண்ட்ராய்டு வேலட்லயே நம்ம ஆண்ட்ராய்டு வேலட் நான் சொன்னேன், எலக்ட்ரான் வேலட் பத்தி நான் இப்ப வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது ஆண்ட்ராய்டு வேலட்லயே வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் நோட் செட்டப் பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்ஃப்ளூயன்சர் பார்ட்னர்ஷிப் இருக்கு. ஸ்டோரேஜ் சர்வர் மாடல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பிஓஎஸ் லான்ச் டேட் அனௌன்ஸ்மெண்ட். பிஓஎஸ் டிசம்பர் 10 வந்து பிட்கோயின்வால டிசம்பர் 10 வந்து பெல்டெக்ஸ்ல ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அடுத்தது பி சாட் 80% கம்ப்ளீட் ஆயிருக்கு. பி சாட் அப்படின்னு என்னன்னா நம்ம வாட்ஸ்அப் டெலகிராம் யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி நம்ம பெல்டெக்ஸோட ஒரு சாட் மெசஞ்சர் மாதிரி சாட் ஆப்ஷன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப சேஃப். இப்போ அது வந்து அந்த ப்ராசஸ் வந்து 80% முடிச்சிருக்காங்க. நம்ம இந்த 100% ஆனதுக்கு அப்புறம் நமக்கு லைவ் வந்துடும், நம்ம அதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காயின் எப்படி பிரைவேட்டா இருக்கோ அந்த மாதிரி நம்ம இந்த பி சாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேட்டா யாருனாலையும் திருட முடியாது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் செயின் ரிலேட்டடா தான் இருக்கு. அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹார்ட் பிடிசில வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. டெக்னாலஜி அப்டேட், டெக்னாலஜி வைஸ் என்னன்னா பிஓஎஸ் வந்து நியூவா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிசம்பர் காயின் அதாவது நவம்பர் மந்த் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிசம்பர் மந்த்துக்கு என்னன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு அப்டேஷன் கொடுப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம பில்டெக்ஸ்ல இருந்து அவங்களே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். மற்ற காயின்லாம் இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல, ஆனால் நம்ம காயின்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பெல்டெக்ஸ் காயின்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு
ஃபுல்லா கரெக்டா எப்படி நமக்கு சொல்றாங்களோ அதே மாதிரி செஞ்சும் காட்டிடுறாங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னா பிளாம்பர்டு இந்த மாதிரி இந்த யூ டுடே இது எல்லாத்துலயும் வந்து நம்மளோட காயினோட ஃபீச்சர்ஸ் இருக்கு. தேங்க்யூ. இது ஃபுல்லா நவம்பர் மந்த். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது நம்ம ஃபாரின் கண்ட்ரிலலாம் நவம்பர் மந்த்ல என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்த்துருக்கோம். டிசம்பர் டைம் வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பெல்டெக்ஸ் காயின்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் மெயினாக நம்ம இதில் பார்க்கறது பிஓஎஸ் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம பில்டெக்ஸ் காயினில். அடுத்தது அவங்களோட ஆஃபீஸில் ஒரு மெசஞ்சர் பீட் சாட்டு அதோட வேலை வந்து 80% முடிச்சிருக்காங்க. ஸோ குயிக்கா வந்து முடிச்சதுக்கப்புறம் லைவுக்கு வந்துரும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பெல்டெக்ஸ் காயின் வந்து ஒவ்வொரு புதுசு நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து லிஸ்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. டாப் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் லிஸ்ட் அவுட் ஆயிட்டு வருது. அந்த காயின்ஸ் வச்சு நம்ம எல்லா எக்ஸ்சேஞ்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்லயும் நம்ம பெல்டெக்ஸ் காயின் இருக்கு. இப்போ ஒரு ஃபீச்சர்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் அதை நான் ஷோ பண்றேன். அதாவது நம்ம காயினு பெல்டெக்ஸ் காயினோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஷெரியா கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட். அப்படின்னா என்ன? கம்ப்ளீட்டட் காயின்னா நம்ம துபாய் அப்படிங்கிற இந்த கண்ட்ரிலலாம் அந்த சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து சரியா கம்ப்ளீட்டட் அங்கே துபாய் கண்ட்ரிலேயே வந்து நம்ம காயின் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம காயினுக்கு வந்து ஏஎம்எல் சர்டிஃபைடு காயின், ஏஎம்எல் சர்டிஃபிகேட் நம்ம காயினுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஐஎஸ்ஐ சான்றிதழ்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம்லங்க, அந்த மாதிரி ஏஎம்எல் சர்டிஃபிகேட்டும் நம்ம காயினுக்கு கிடைச்சிருக்கு. காயின் மார்க்கெட் கேப் ரேங்க் வந்து 213 ரேங்க்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டெய்லி ட்ரேடு வால்யூம் வந்து ட்ரேடிங் வால்யூமும் கொடுத்துருக்காங்க. 500K யூஎஸ்டி டாலர்ஸ். அடுத்தது இது வந்து ஒரு மாஸ்டர் நோடு காயின். நம்ம பெல்டெக்ஸ் காயின் உருவாகும் போதே மாஸ்டர் நோடு காயினா வந்து வந்திருக்கு. பிட்காயின், எத்திலியம் காயின்ஸ் எல்லாம் இப்பதான் வந்து நம்மளுக்கு மாஸ்டர் நோடு கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஹைலி செக்யூர் பிரைவசி காயின். இது ஒரு அது நம்ம ஒரு செக்யூரான பிரைவசி காயின். லைட்டிங் ஃபாஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்பீடா நடந்துரும். பெல்டெக்ஸ் அதாவது நீங்க இப்ப நான் காட்டின எலக்ட்ரான் வேலெட், வெப் வேலெட், என்ட்ராய்ட் வேலெட்லாம் இருக்குதுங்க, அது சென்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப குயிக்கா வந்து காயின் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஜிசிசி ஹப்புக்கும் சரி, நம்ம இந்த வேலெட்ல இருந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் சரி ரொம்ப குயிக்கா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்டு காயின். இந்த காயின் பெல்டெக்ஸ் காயின் வந்து டீசென்ட்ரலைஸ்டு காயின். அடுத்தது ஹைபிரிட் காயின். இதுல வந்து டெக்னாலஜி POW அண்ட் POS டெக்னாலஜி இதுல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரிங் சிடி டெக்னாலஜியும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டெல்லத் அட்ரஸ் இருக்கு. அப்புறம் ப்ரூவ் சென்டிங் ஃபீச்சர்ஸும் இருக்கு. அப்புறம் எக்கோசிஸ்டம் காயின். இது வந்து நம்ம அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லி காயின், யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா வந்து இருக்கு. ஸ்கேலபிள் இருக்கு. அடுத்து இதெல்லாமே வந்து நான் சொல்றது ஃபுல்லாவே வந்து நம்ம பெல்டெக்ஸ் காயினோட ஃபீச்சர்ஸ். அடுத்தது ASIC ரெசிடென்டியல் காயின். அடுத்தது இந்த வேலெட்ஸ் வந்து டீசென்ட்ரலைஸ்டு வேலெட். ஓகேவா? சென்ட்ரலைஸ்டு அப்படின்னா எல்லாருமே பொதுவானது, டீசென்ட்ரலைஸ்ட்னா நமக்கு மட்டும் பர்டிகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிங்கபிள், இந்த லிங்கை வச்சு வேற எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது அல்ட்ராசேபிள். அடுத்து ஓப்பன் சோர்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பெல்டெக்ஸ் காயின் ஒரு ஓப்பன் சோர்ஸ் காயின். அடுத்தது ஷேர் மாஸ்டர் நோடு பூல், மாஸ்டர் நோடு ஃபெசிலிட்டிஸ் நம்ம காயின்ல இருக்கு. அடுத்தது கிரிப்டோ நைட் கேன்சல் ஸ்லோ ஹேஷ் நம்ம காயின்ல வந்து இருக்குங்க. அடுத்தது மல்டி சிக்னேச்சர் வேலெட்ஸ் ஃபுல்லா இருக்கு. பெல்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹைபிரிட் எக்ஸ்சேஞ்ச், அதாவது தனித்துவமான ஒரு எக்ஸ்சேஞ்ச். பெல்டெக்ஸ் கிரிப்டோ கம்யூனிட்டி அவார்டு வந்து
நம்ம காயின் வந்து வந்திருக்கு. கிரிப்டோ கம்யூனிட்டி அவார்டு வந்து நம்ம காயின் வந்துருச்சு. அடுத்தது இது எல்லாமே யாஹோல ஃபினான்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிறோம். யாஹோங்கிறது மெசேஞ்சர் தானே. இப்போ ஃபேஸ்புக் மாதிரி யாஹோலையும் வந்து ஃபீச்சர்ஸ் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பெல்டெக்ஸ் காயினோட ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம காயின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்ம காயின் பெல்டெக்ஸ் காயினோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். நம்ம காயினில் வந்து நோடு ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ பிஓஎஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, பிசாட்லாம் வரப்போகுது. இப்போ வந்து நவம்பர் அப்டேட்ஸ் ஆகிருக்கு. இனி அப்கமிங் டேஸில் டிசம்பர் மந்த்துக்கும் வந்து அப்டேட் ஆகிடும். அந்த அப்டேட்டும் நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ நீங்கள் இப்போ டிசைடராக உள்ளே வந்துருக்குறவங்க எல்லாருமே லெவல் 1 கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கீங்க. லெவல் 1 ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினர் வந்து உங்களுக்கு இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிஸ் பற்றி சொல்லுவாங்க. நம்ம காயினோட ஸ்ட்ரென்த் பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் அட்டன் பண்ணலனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட காயினோட ஸ்ட்ரென்த் என்னன்னா டெக்னாலஜி தான். டெக்னாலஜி வைஸ் வந்து நம்ம ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ வந்து நம்ம காயினுக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னால் நம்ம டெக்னாலஜி வச்சு தான் நம்ம சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ரைஸ் பண்ணுங்க. ஸ்க்ரீன் ஷேரிங் க்ளோஸ் பண்ணிடுறேன். லோகநாதன் சார். ஃப்ரெண்ட்ஸ், யாராவதுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. காயின் ரிலேட்டடாக எந்த டவுட்னாலும் கேளுங்க. நாளைக்கு எக்ஸ்சேஞ்சர்ஸ் ஒர்க் ஷாப் இருக்கு.